வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த வெள்ளிக்கிழமையில் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை கண்டதும் யாரெல்லாம் கோஷமிட்டார்களோ, இந்த கந்தனின் அரோகரா கோஷமிட்டார்களோ, அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இன்று வாழ்க்கையில் ஓர் அற்புதமான விஷயம் நடக்கப் போகின்றது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா என்று மனதார என்னை அழைத்து இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு தான் மனம் விரும்பும் ஒரு உறவிடமிருந்து நல்ல செய்தி ஒன்றை கொண்டு வந்திருக்கிறான் உன் அப்பன். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடத்த வேண்டிய விஷயங்கள் அத்தனையுமே இனி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக உன்னை வந்து சேரக்கூடிய இந்த மங்கள வெள்ளிக்கிழமை, இந்த வெற்றி விடியலை உனக்கே உரித்தானதாக்க உன் அப்பன் வந்திருக்கின்றேன். நடந்து முடிந்தது எல்லாம் நேற்றிரவோடு கரைந்து போனது. இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது. உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி எந்நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தின் உச்சத்தை என்னவென்று வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய அத்தனையும் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களையும் பெருமகிழ்ச்சியையும் நடத்தி தர வேண்டும். இனிமேல் எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய மாற்றங்களை எல்லாம் பெற முடியாதோ என்று நினைத்துவிட வேண்டாம். என் குழந்தையே, கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது. எந்த கவலையையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் தூக்கி சுமந்து விடாதே. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ என்னவென்று தெளிவில் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உண்மையும் நேர்மையும் உள்ளவனாக வாழ்ந்தால் அஞ்சாத நெஞ்சம் கொண்டவராக எப்பொழுதும் தலை நிமிர்ந்து வாழலாம். எந்த இடத்திலும் யாரை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமும் உனக்கு ஏற்படாது. எந்த சூழ்நிலையிலும் எதையும் மறைத்து மறைத்து பேச வேண்டும் என்ற அவசியமும் உனக்கு இருக்காது. அதனால் உன்னை சுற்றி வருவது என்னவென்று என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் என்னவென்று நீ சரியாக உணர்ந்து கொண்டாயானால் அது போதும். இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதாகவே நடக்கும். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்லபடியாகவே வழிநடத்தி செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் அப்பன் முருகன் உன்னோடு இருக்கிறான் என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் என் பிள்ளையே, இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல் நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் என்பதனை நீ யோசித்தால் அது போதும். இருக்கின்ற இந்த நேரத்தை நாம் சந்தோஷமாக கடந்து செல்ல வேண்டும் என்பதனை நீ நினைத்து விட்டால் அது போதும். என் பிள்ளையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நம்மால் அவ்வளவு சுலபமாகவெல்லாம் கணித்து விட முடியாது. ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நாம் எதிர்கொள்ள துணிந்து விட்டோமானால் இனி நம்மை தேடி இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, யாரிடமும் இந்த வாழ்க்கை எதையும் சொல்லி அழுது உன்னுடைய அவமானத்தை நீயே தேடிக்கொள்ளாதே. சுமை இழுக்கும் வண்டி மாடு யாரிடமும் சொல்லி அழும் தன்னுடைய மூட்டு வலியையும் தன்னுடைய முதுகு பிடிப்பையும் என்று சற்று சிந்தித்து பார். யாரிடத்திலும் சொல்லி அழ முடியாது. அடுத்த நாள் பிறந்தவுடன் நிச்சயமாக மீண்டும் அது தனக்கான வேலையை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். அது செய்தால் மட்டும்தான் அதற்குரிய பலன் அந்த உழவனுக்கு கிடைக்கும் அல்லவா? அதுபோலத்தான் உன்னுடைய மனது சரியாக இயங்கினால் மட்டும்தான் அதற்குரிய வெற்றி உனக்கு எப்பொழுதும் கிடைக்கும். என் குழந்தையே, இன்று எதற்காக கந்தன்
ஒரு உறவு உன்னை தேடி வரப்போகிறது என்று சொல்கிறான். உன்னுடைய உறவிடமிருந்து நல்ல செய்தி என்ன வந்திருக்கிறது என்று சொல்கிறான் என்று கேட்க அவளோடு நிற்கிறாயல்லவா? என் குழந்தையே, நீ வேண்டாம் என்று நான் ஒருபொழுதும் நினைத்தது கிடையாது. ஆனால் உனக்கு நான் எந்த விதத்திலும் முக்கியமே இல்லை என்று நீ உணர்த்திய பிறகு மட்டுமே நான் உன்னை விட்டு விலகி நிற்கிறேன். முக்கியம் இல்லாத இடத்தில் தொந்தரவாக இருப்பதை விட விலகி இருப்பதே மேல் என்று சொல்லி என் குழந்தை நீ விலகி நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னுடைய உறவானது நீ சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருபோதும் தான் உன்னை வெறுத்ததில்லை என்று ஆணித்தரமாக அடித்துச் சொல்கின்றார்கள். என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கஷ்டம் சில நேரங்களில் என்னை உன்னிடத்தில் நெருங்க விடாமல் செய்து விடுகின்றது. நான் யோசிப்பதை எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும்படி எல்லாவற்றையும் செய்ய துணியும் பொழுது இந்த வாழ்க்கை எனக்கு பயத்தை காட்டி விடுகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு நிற்கிறாயல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான பேரதிசயத்தை அந்த உறவு உனக்கு காண்பித்து கொடுக்க தயாராக இருக்கின்றது. உனக்கான எல்லா உண்மைகளையும் செய்து கொடுக்க இந்த உறவானது தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நிச்சயமாக இனி ஒருபோதும் நீ கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கான உறவுகள் எப்பொழுதும் நல்லபடியாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நம்பு. நாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள துணிகிறோம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும். இனி அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேரும் பொழுது இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களும் நிறைவாக இருக்கும். உன்னை சுற்றி வந்து உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை மறக்காதே. நீ மற்றவர்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் உதவி செய்வாயானால் நிச்சயமாக உனக்கான உதவியும் தானாக வந்து சேரும். நீ யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இனி எல்லாமுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். இனி எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இந்த சூழ்நிலையை எல்லாம் நாம் சரி செய்து கொடுக்க அப்பன் முருகன் என்னை தேடி வந்த இந்த நேரம் உன் மனதின் என்ன இருந்ததோ அந்த குழப்பத்திற்கு உனக்கு தீர்வு கிடைத்ததா? என் குழந்தையே, உண்மையான உறவு, அன்பான உறவு நம்மோடு பழகும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகளை பேசிவிட்ட பிறகும் கூட ஆத்திரத்தில் 1000 வார்த்தைகளை பேசிவிட்ட பிறகும் கூட அன்பாக ஒரு வார்த்தை எதிரில் நின்று பேசிவிட்டால் சட்டென்று மனம் கரைந்து விடும். ஒவ்வொருவரின் வார்த்தைகளிலும் இருக்கின்ற கோபத்தை பார்க்காதே, அதில் இருக்கின்ற அன்பின் ஆழத்தை என்னவென்று பார்த்தால் இங்கு பிரச்சனைகள் என்பதே யாருக்கும் இருக்காது. எல்லோருக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை நம் கைகளிலேயே கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன் அப்பன் சொன்னபடி உன் வாழ்க்கையில் எல்லாமும் மாறும். நாம் புரிந்து கொண்ட உறவு ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதுமே. இனி எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை உன்னால் உணர முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான மாற்றங்களை எப்பொழுதும்
நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை புரிந்து கொள்வாய். அத்தனையும் கடந்து உனக்கு வாழ்க்கையின் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அத்தனையும் தாண்டி இந்த வாழ்க்கையும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டி வந்துவிட்டது. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.